எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுடைய சில சிறப்பான குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த விருச்சிக ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தினுடைய 8வது ராசி. ரகசியமான ஒரு ராசி, ரகசியம் காக்கக்கூடிய ராசி. இந்த 12 ராசிகள் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல இந்த விருச்சிக ராசியும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பார். ஒரு விஷயத்த பத்தின தெளிவு, அது டெப்பு அந்த கடைசி வரைக்கும் போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக, ஆழம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல நம்ம ஆழம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த வாடா என்ன நேரம் கடைசி வரைக்கும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன ரகசியம் காக்கக்கூடிய நபர்களா இருக்கிறது. இந்த வீடே ஒரு ரகசியத்தை குறிக்கக்கூடிய வீடு, புதையலை பற்றி சொல்லக்கூடிய வீடு. இதெல்லாம் அந்த உங்களுக்குள்ள ஏதாவது வாழ்க்கையில எதை பத்தியாவது ஒரு ரகசியம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தன்னை பற்றியா இருக்கலாம். இந்த ராசிநாதன் இந்த பாவத்தோடு தொடர்பு கொள்றாரோ அந்த பாவம் சார்ந்த ரகசியத்தை வாழ்நாளில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். துணிவு மிக்க நபர்கள், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். உறுதித்தன்மை மிக்க நபர்களாக இருப்பாங்க வச்சுங்களேன். இவர்கள் செய்யக்கூடிய செயலிலும் சரி, தான் எடுக்கக்கூடிய முடிவிலும் சரி, ஒருத்தவங்க கூட பேசக்கூடாத முடிவுன்ட்டா முடிவுதான். அது அவங்ககிட்ட ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பகுத்தறிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எது சரி எது தப்பு, யார் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கக்கூடிய அந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை. இன்னமான இதெல்லாம் போட்டு கட்டி இழுத்துட்டு இருக்கீங்க இப்படிலாம் கேட்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை பற்றின விசாரணை, அதுக்கப்புறம் தான் அதுல சரியான முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதை பத்தி தீர விசாரிப்பாங்க. ஏன் இதெல்லாம் எதுக்காக இந்த விஷயம் செய்றீங்க, என்ன காரணத்துக்காக செய்ய சொல்றீங்க, இப்படிங்கிற மாதிரி. தம்பி வாப்பா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும், ஏன் போக சொல்றீங்க, இப்படி மாதிரி அதனை பத்தி விசாரணை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வீரமிக்க நபர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு ஆள் மனதிற்குள்ள இயல்பாவே அந்த வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன, யாருக்கு எதுக்கு பயப்பட மாட்டாங்க, வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருந்துகிட்டே இருக்கும். தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குணாதிசயங்கள். அந்த உணர்ச்சிகள், தனக்கான அழுக ஒரு இடத்துல வருது அப்படின்னா, ஐயோ இவன் முன்னாடி கண்ணீர் விட்டுறக்கூடாதா, இவர் சிரிப்பு வருது அப்படின்னா இவன் சொல்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சிடக்கூடாதா, இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா. அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில ஒருத்தங்கிட்ட பழகிட்டாங்க, ஒருத்தங்கிட்ட உண்மையா பழகிட்டாங்க அப்படின்னா அவர்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தம்பி அவனை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த விசுவாசம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா வாழ்க்கையில இவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் பட்டிருக்காங்க, வாழ்க்கையில ஏதாவது யாராவது ஒருத்தர் மூலியமா வாழ்க்கையில இவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த காயத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காத நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்த நபர்கள். அன்னைக்கு இவன் நம்மளை அப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கிற அந்த காயம் மறவாத நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாதிரியாகவும், அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாதிரியாகவும், இந்த மாதிரி வாழ்க்கை இவருக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இந்த விருச்சிகத்துல பிறந்துகிட்டே இருக்கும். நல்லா இருந்தா திடீர்னு கஷ்டப்பட்டுருக்கான், என்னடா கஷ்டப்பட்டுருந்தா வாழ்க்கையில சூப்பரா வந்துட்டான், இப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கவர்ச்சி அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க செய்யக்கூடிய ஒரு செயல்னால மற்றவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு பரவாயில்லையா பையன் நல்லா செய்யறானே அப்படிங்கக்கூடிய, இவங்க செய்யறது சிம்பிளா இருக்கும். யார் பெரிய லெவல்ல நம்ம என்னடா செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செயலை செஞ்சாலும் கூட மற்றவர்கள் கண்ணுக்கு அது ஒரு ஈர்ப்பா தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். காலச்சக்கரத்தினுடைய 8வது வீடுங்க, அது சாதாரண வீடு இல்லை. அதுதான் பிரச்சனை தரக்கூடிய வீடா ஜோசியத்துல இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ரகசியங்களை உள்ளடக்கிய வீடு, புதையலை பற்றி சொல்லக்கூடிய வீடு, பாதுகாப்பை பற்றி சொல்லக்கூடிய வீடு இந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுன்னு வச்சுக்கலாம். இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்கள் கண்ணுக்கு ஒரு ஈர்ப்பா தெரியும். நிறைய பிரபலங்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்க நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை பெற்றதாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நபர்கள், தீவிர முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம தொட்டுட்டோம் பாதியில விட்டுட்டு போகக்கூடாது, அந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கடைசி வரைக்கும் நின்று தீவிரமா முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்த நபர்கள் இருப்பாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வாழ்க்கையில இவங்களை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றாங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
உங்ககிட்ட ஒரு நல்ல க்ளோஸ், ஒரு சிலருக்கு நல்ல க்ளோஸா பழகுனீங்கன்னா அவனுடைய நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய நபர்களிடம் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான நபர்னு வச்சுங்களேன், இவங்கள வாழ்க்கையில புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த ஒண்ணு ரெண்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டனாலே மிகப்பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ரகசியத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பான குணாதிசயங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.